அவள் அழகாகவே இருந்தாள். பார்த்தவுடன் மனதை வசீகரிக்கின்ற புன்னகை. மல்லிகை மொட்டுக்களாய் பல்வரிசை எப்போதுமே முகத்தினிலே மலர்கின்றன. அந்த பளிச்சென்ற புன்னகை, கூரான மூக்கு, சீராய் அமைந்த ரோஜா உதடுகள், நடந்து வருகின்ற போதே மற்றவர்களிடமிருந்து தனியாக தெரிகின்ற கம்பீரம், எந்த வண்ணத்திற்கும் பொருந்தி போகின்ற ஒருவித மஞ்சள் வண்ணமான உடல் நிறம், கண்ணுக்கு எப்போதுமே சற்று அதிகமாகத்தான் மையிட்டுக் கொள்வதால் புன்னகைக்கு அடுத்ததாயோ சமமாகவோ எவரையும் தொடுகின்ற கண்கள் அவளுக்கு. பஸ்ஸிலிருந்து இறங்கி ஒவ்வொரு நாளும் அவள் 5 நிமிஷத்திற்கு நடந்து சென்று வேலை செய்கிற இடத்தை, அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை அடைய வேண்டும். எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட விற்பனை நிலையம் அது. கடுமையான சட்டத்திட்டங்கள் அங்கே. எல்லாவற்றையும் விட மிகவும் முக்கியமானது அங்கே மிக வசீகரமாக தோற்றங்களை கொடுக்க வேண்டும் என்பதுதான். கமலாதான் அவளிற்கு அந்த சேல்ஸ் கேர்ள் வேலையினை வாங்கி கொடுத்தவள். தற்செயலாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை பின்னேரம் கமலாவை தேவிகா சந்தித்த போது பழைய நட்பின் தொடர்புகள் மீண்டும் அரும்பி மலர்ந்தன. தேவிகா தன்னுடைய அன்றாட கஷ்டங்களையும் எதிர்காலம் பற்றிய அச்சத்தையும் கமலாவிடம் விவரித்தாள். கமலா மிக பரிவோடு அவள் சொல்லியவற்றை கேட்டுக்கொண்டிருந்தாள். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ பொறுத்துக்கொள். எங்களுடைய ஸ்டோரில் சிலர் தேவைப்படுகிறார்கள். ஆனால் ஒன்று, சில கட்டுப்பாடுகள் அவர்களிடம் உண்டு. மிக கச்சிதமாக தோற்றமளிப்பவர்களைத்தான் அவர்கள் வேலைக்கு எடுத்துக் கொள்வார்கள். உன்னை பொறுத்தவரையில் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ மிகவும் அழகானவள். ஆனால் முதல் சில மாதங்களிற்கு உனது ட்ரெஸ்ஸுக்கு நீ கொஞ்சம் அதிகம் செலவழிக்க வேண்டும். மற்றது, உன்னை யாரும் வேலை நேரங்களில் இங்கே வந்து சந்திக்க கூடாது. அடிக்கடி நீ லீவு எடுக்கக்கூடாது. எந்நேரமும் வேலை செய்ய தயாராக இருக்க வேண்டும். தொழிற்சங்கம் அது இது என்றால் உடனடியே டிஸ்மிஸ். மூச்சை இழுத்துக்கொண்டே தொடர்ந்தாள் கமலா. ஆனால் தேவி, இன்றைக்கு நாங்கள் எங்கேதான் வேலை தேடி போனாலும் இதைவிட மோசமான நிலைமைகள் தான் உள்ளன. கையிலேயே சம்பளத்தை எங்களுக்கு தருகிற வேலையிலேயே எங்களை தங்களுடைய அடிமைகள் போல நினைக்கிற நிலைமை தான் எங்குமே உள்ளது. அவற்றோடு ஒப்பிடுகிற போது இங்கே நல்ல சுதந்திரம் இருப்பதாகவே எனக்கு படுகின்றது. எதற்கும் யோசித்து உன்னுடைய முடிவை சொல்லு. தேவிகா தீர்மானமாக கமலாவை பார்த்தாள். இல்ல கமலா, நீ சொன்னதுக்கு பிறகு நான் இதை பற்றி யோசிக்க ஒன்றுமில்லை. என்ன கஷ்டமான வேலையாக இருந்தாலும் கூட இப்போது எனக்குள்ள நிலைமையில அதை நான் ஏத்துக்கொள்ளதான் வேண்டும். கமலா நிறைவோடு அவளை பார்த்தாள். நல்லது, நீயும் என்னோடு வேலைக்கு வந்தாயானால் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். நான் உன்னை இன்னும் சில நாட்களுக்கு பிறகு வந்து சந்திப்பேன். சொல்லி வைத்து 10 நாட்களின் பின்னர் ஞாயிற்றுக்கிழமை காலை கமலா தேவிகாவை அவளது வீட்டிலே வந்து சந்தித்தாள். கமலாவை கண்டதும் திகைத்து போய்விட்டாள் தேவிகா. சாதாரண நேரத்திலேயே அவளது குடிசை அலங்கோலமாக இருக்கும். 3 தினங்களாய் பெய்த மழை குடிசையை இன்னும் மோசமாக்கி இருந்தது. முற்றத்திலேயே ஆடுகள் குட்டிகளோடு எந்தவித இடையூறுமின்றி படுத்திருந்தன. அவற்றை சு சு என்று களைத்தபடியே கமலாவை அழைத்து உள்ளே கூட்டி சென்றாள் தேவிகா. நிலமெல்லாம் தண்ணீர் ஊறிவிட்டது. இந்த சின்ன ஸ்டூலில் நீ உட்கார்ந்து கொள். உனது சேலை கசிங்கு போய்விடும். சேலையை கொஞ்சம் உயர்த்தி கொண்டு உட்கார். நீ ஒரு கார் போட்டிருந்தா நானே உன்னை வந்து சந்திச்சிருப்பேனே. இங்கெல்லாம் நீ வந்து. தேவிகாவிடம் பரபரப்பு, வருத்தம், மெலிதான கோபம். புன்னையோடு அவளை ஏறிட்டாள் தேவிகா. இப்போது என்ன? நீ ஏன் இவ்வளவு பதட்டப்படுகிறாய்? எல்லா இடத்திலும் தான் மழை பெய்கிறது. இப்படிதான் இருக்கும். அதெல்லாம் சரி. இப்போது நீ என்னோடு புறப்பட்டு வரப்போகிறாய். கையிலிருந்த பார்சலை பிரித்தவாறே சொன்ன கமலாவை வியப்போடு பார்த்தாள் தேவிகா. எங்க போக? டெய்லர் கடைக்கு. சொன்னவாறே பார்சலில் இருந்த 3 பிளவுஸ் துணிகளை வெளியே எடுத்தாள் கமலா. உனக்கு பிளவுஸ் தைக்க வேண்டும். இந்த கலர்கள் உனக்கு பிடித்திருக்கிறதா பார். உனக்கு என்ன, உன்னுடைய நிறத்துக்கு என்ன கலராயிருந்தாலும் அது நன்றாக மேட்ச் ஆகும். ஏன் இப்படி திகைத்து போய் நிக்கிற? கையில தான் வாங்கி பாரு. புடி. திடீரென்று இதயத்துள் நெகிழ்வு பொங்கிற்று தேவிகாவுக்கு. தொண்டை அடைத்து வார்த்தைகள் நெஞ்சினுள்ளேயே அமுங்கி போயின. பொட்டென்று கண்ணில் கண்ணீர் உடைந்தது. அந்த பிளவுஸ் துணிகளை கையில் வாங்கியபடியே கணங்களாய் பேச்சற்று நின்றாள். என்ன கமலா, இதெல்லாம் எனக்கு தானா? கமலா புன்னகை செய்தாள். உனக்கே. இதோ இந்த 2 சாரிகள் கூட உனக்கே. ஏன் தெரியுமா? இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, 28ஆம் தேதி. நீ 1ஆம் தேதியிலிருந்து என்னுடைய ஸ்டோருக்கு வேலை செய்ய வருகிறாய். அதற்கான முன்னேற்பாடு இது. இதெல்லாம் பெரிதாக எடுக்காதே. இந்த பொருட்களுக்கான பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு நீ திருப்பி தந்துவிடு. அதுவும் அவசரமா இல்ல. அதெல்லாம் பிறகு பேசிக்கொள்ளலாம். இப்போது நீ புறப்படு. தேவிகாவின் தாய் அப்போதுதான் தண்ணீர் குடத்துடன் அவசரமாக உள்ளே வந்தாள். எதிரே ஸ்டூலின் வண்ணப்பூவாய் உட்கார்ந்திருக்கிற கமலாவை கண்டதும் திடுக்கிட்டு போனாள். பின்னர் தன்னை சூதாரித்துக் கொண்டே தண்ணீர் குடத்தை குடிசை மூலையிலே வைத்துவிட்டு அவசரமாக வெளியே போனாள். வெளியே அவளுடைய 2 பெண்களும் ஒதுக்கத்தில் நின்று பார்த்து கொண்டிருப்பதை கண்ணுற்றாள். உள்ளே வெகு நேர்த்தியாக உடை உடுத்தி
அழகாக உட்கார்ந்திருக்கின்ற அந்த பெண் யார் என்று அவர்களை பார்த்து மௌனத்தாலே வினவினாள் தாய். அந்த பெண் அக்காவை தேடிக் கொண்டு வந்திருக்கிறாள். என்ன அழகான சாரி உடுத்திருக்கிறாள் பார்த்தாயா? அசப்பிலே பார்த்தால் ஸ்ரீதேவி மாதிரி இருக்கிறாள். தாய்க்கு உள்ளே போவதா வெளியே நிற்பதா என்று முடிவினுக்கு வர முடியவில்லை. தீர்மானத்துக்கு வர இயலாமல் நின்றவளை வெளியே வந்த தேவிகா சுயநினைவிற்கு கொண்டு வந்தாள். வந்திருந்தவள் யாரென்பதை கூறிவிட்டு பின்பக்கத்திலே காயப்பட்ட துணி அரைகுறையாகத்தான் காய்ந்திருக்குது. இப்போ கமலாவோட வெளியே போக வேணும். என்ன செய்யறது இப்போது என்றாள் தேவிகா. தாய் தெளிவோடு அவளை பார்த்தாள். உன்னுடைய சீலை ஒன்று பெட்டிக்குள்ளே இருக்க வேணும். எனக்கு நன்றாக நினைப்பில் இருக்கிறது. தேவிகாவிற்கு தலையில் இருந்த குழப்பம் பாதி குறைந்தாற்போல் இருந்தது. அப்படி இருந்தாலும் அதுக்கு அசிங்கி போய் தானே இருக்கும். அதுக்கு ஏத்த பிளவுஸும் வேணுமே. நான் உள்ளே போய் பார்க்கறேன். எதுக்கும் நீ முதல்ல போய் அந்த பெண்ணோட பேசிக்கொண்டிரு. 15 நிமிஷங்களில் மங்கி போன அந்த நீல நிற சாரியையும் பிளவுஸையும் இஸ்திரி போட்டு கொண்டு வந்துவிட்டாள் தாய். அவற்றை அணிந்து கொண்டு கமலாவோடு புறப்பட்ட போது தேவிகாவுக்கு கொஞ்சம் வெட்கமாகவே இருந்தது. முதல் நாளன்று புதிய ஆடைகளை அணிந்து கொண்டு வேலைக்கு புறப்பட்ட மகளை பார்த்ததும் திகைத்து ஸ்தப்பித்து போய் நின்று விட்டாள் தாய். மெல்லிய நீலவர்ண புடவையினுள் பளிச்சென்று தோன்றிய மகளின் அழகை அன்றுதான் கண்டார் போல பரவசமடைந்தாள் அவள். என் கண்ணே பட்டுடும் போல இருக்குது. ராசாத்தி மாதிரி இருக்கிற. வீட்டுல இனி கொஞ்சம் பெரிய கண்ணாடியை வாங்கி வைக்க வேணும். மகளின் அருகே போய் அவளது நெற்றியிலேயே துளிர்ந்திருந்த வியர்வையை மெல்ல துடைத்து விட்டாள் தாய். தங்கள் பகுதியிலே வந்து குதித்த தேவதையைப் போல இப்போது தேவிகாவை பார்த்தார்கள் அந்த பகுதி பெண்கள். அவளோடு வழிந்து பேசினார்கள், சிரித்தார்கள், நியாயம் கேட்டார்கள். தங்களையும் அவளைப் போலவே வேலையில் சேர்த்து விடும்படி மெல்லிய குரலிலேயே இறுதியாக கேட்டுக்கொண்டார்கள். தேவிகாவின் கைகளை பற்றியபடியே. தேவிகா 2 நாட்களாக அவனை கவனித்திருக்கிறாள். பஸ்ஸிலிருந்து இறங்கி அவள் நடக்கத் தொடங்கியதும் அவனும் சொல்லி வைத்தார் போல் அவளை பின்தொடர்கின்றான். திரும்பி பார்த்தால் வேறெங்கோ பார்வை திருப்பிக் கொண்டு நடந்து வருகிறான். காலையிலும் மாலையிலும் இப்படித்தான். ஸ்டோரிலிருந்து பஸ் நிலையம், பஸ் நிலையத்திலிருந்து ஸ்டோர் வரை சந்தேகம் இல்லாமலேயே தன்னை அவன் தொடர்கிறான் என்பதை தேவிகா நன்றாக உறுதிப்படுத்திக் கொண்டாள். 3வது நாளும் அவன் அப்படியே அவளை பின்தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருந்த போது திடுமென அவனை அவள் திரும்பி பார்த்தாள். அவன் அதை எதிர்பார்த்திருக்கவில்லை என்பதை அவனுடைய திகைத்து போன முகம் தெளிவாக எடுத்து சொல்லிற்று. என்ன விஷயம்? எந்த நாளுமே என்னை பின்தொடர்கிறாயே? உனக்கு வேற எந்த வேலையும் இல்லையோ? அந்த வார்த்தைகள் அவனை உதைத்த கடுமையில் என்ன செய்வதென்றே தெரியாமல் அவன் அசைவற்று நின்றான். அந்த கணங்களிலேதான் அவனுடைய முகத்தினை அவள் நன்றாகவே கண்டுகொண்டாள். அவன் அழகாகவே இருந்தான். சுருள் முடி, பார்த்தாலே உடனே மனதில் பதிந்து விடுகிற முக அமைப்பு, கம்பீரமான உடல்வாகு, பளிச்சென்று தோன்றினான். தேவிகா அதே வேகத்தில் திரும்பி மீண்டும் நடக்க ஆரம்பித்தாள். கொஞ்ச தூரம் நடந்தவளுக்கு திரும்பி பார்க்க வேண்டும் போல மனம் உண்ணியது. திரும்பினாள். ஆச்சரியமாக இருந்தது. இன்னமும் அவன் நின்ற இடத்திலேயே அதே நிலையில் நின்றிருந்தான். தான் இவ்வளவு கடுமையாக யாரோடும் இதுவரை நடந்ததில்லையே என்று நினைத்த போது இவளுடைய மனதில் லேசான துயரம் கேறிட்டது. அவனை ஒருமுறை உறுத்து பார்த்ததோடு நிறுத்தியிருக்கலாம். மிக ஆத்திரத்தோடு ஏக வசனத்திலே திட்டிருக்க தேவையில்லையே என்று மனம் அங்காளித்துக் கொண்டது. ஸ்டோரில் ஆள் நடமாட்டம் குறைந்தபோது இவள் சாவகாசமாக நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டாள். வெளியிலேயே இருந்து குளுகுளுவென்று காற்று வீசிக்கொண்டு உள்ளே நிறைகையில் உடலுக்கு மிகவும் இதமாக இருந்தது. எதிரே உள்ள சடைத்து சிலிர்த்த வேப்பமரத்தின் உபயமே அந்த தென்றல். காற்றினைப் போலவே மனதினை நிறைகின்ற கரும் பச்சையான வேப்பிலைகளில் இப்போது துணுக்குகளாய் தலை நீட்டுகின்ற மச்சட் பூங்கொத்துகள். வெளியே சென்று அவளது பார்வையிலேயே இப்போது மீண்டும் அவன் தோன்றினான் திடுமெனவே. தேவிகா திகைத்து போனாள். இவன் வெயிலுக்காகத்தான் வேப்பமரத்தின் கீழே வந்து நிற்கிறானா அல்லது தன்னை பார்ப்பதற்காகவா? தேவிகா யோசனையோடு பெருவிரலால் முன்பற்களை லேசக தட்டியவாறே வேப்பமரத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அவன் பார்வை இப்போது தன்னை நோக்கி பரவுவதை அவள் உணர்ந்தவாறே நினைத்தாள். காலையில் இவனுக்கு கொடுத்த திட்டுதல் போதாமல் இருந்ததாலேதான் இப்படி இவன் வந்து நிற்கிறானா? இவனுக்காக இறுக்கப்பட்டதே தவறுதான் போல இருக்கிறதே. சரி சரி, இனி அப்படி நடக்கட்டும், பாப்போம். கமலா உழுப்பிய போதுதான் மீண்டும் சுயநினைவுக்கு வந்தாள் தேவிகா. என்ன தேவி, சாப்பாட்டை கூட மறந்து போய் உன் பாட்டுக்கு யோசனையில் அப்படி மூழ்கி போய்விட்டாய்? என்ன விஷயம், எனக்கு சொல்லு. ஏதாவது அப்படி இப்படியா? வெட்கமுற்ற பார்வையோடு தேவிகா அவளை பார்த்தாள். இல்ல, அப்படி ஒன்றுமே இல்ல. கமலா அவளை ஊடுருவினாள். இல்ல தேவி, நீ எதையும் எனக்கு மறைக்க நினைக்கிற. ஆனால் அதை பற்றி ஒன்றுமில்ல. என்னவானாலும் நீ என்னிடம் சொல்லலாம். எதை பத்தியும் கூச்சப்படாத. ஏன், உனது வீட்டில் ஏதேனும் கஷ்டமா? தேவிகாவிற்கு மனதினுள் என்னவோ கனத்தது. நன்றியோடு கமலாவை பார்த்து இல்ல, அப்படி ஒன்றுமே இல்லை என்றாள். பிறகு இருவரும் சாப்பிடுவதற்காக டிஃபன் காரியர்களுடன் உள்ளே சென்றார்கள்.
போய்க் கொண்டிருக்கையில் தேவிகாவை பார்த்து இளவரசி ஆச்சரியமான குரலிலேயே, "என்ன தேவி, முகம் வாடிப் போயிருக்கிறாய்?" என்று கேட்டாள். கமலா அர்த்த புஷ்டியோடு தேவிகாவை பார்த்து, "இதற்கு என்ன பதில் நீ சொல்லப் போகிறாய்?" என்று கேட்டாள். தேவிகா எதையும் பேசாமலே டிஃபன் கேரியரை திறந்தாள். மீண்டும் அதட்டுகிறார்கள் போல, ஆனால் தனிந்த குரலிலேயே, "நீ ஏன் கையலம்பவில்லை?" என்று கேட்டாள் கமலா. அவளை பார்க்கவே சங்கடமாயிருந்தது தேவிகாவுக்கு இப்போது. கை அலம்பிக் கொண்டே நினைத்தாள், நான் இதை அப்போதே கமலாவுக்கு சொல்லியிருக்கலாம். இவன் என்னை பின்தொடர்ந்து வந்தான் என்பதை சொல்ல நான் ஏன் தயங்கினேன்? அதுவும் இப்படியான ஒரு நல்ல சிநேகிதிக்கு. சாப்பிட்டு முடிந்து கவுண்டர் பக்கமாக வந்ததும் வேப்ப மரத்தடிக்குத்தான் பார்வை சென்றது. இன்னும் அவன் நின்றிருந்தான். கவுண்டர் பக்கமாகவே பார்த்தபடி நின்றிருந்தான். இவள் பார்த்ததும் அவசரமாக மறுபக்கமாக திரும்பி நின்று கொண்டான். இவளுக்கு சிரிக்க வேண்டும் போலிருந்தது அவனது அவசரத்தை பார்த்து. தனக்குள்ளேயே சிரித்து கொண்டாள். பஸ்ஸிலிருந்து இறங்கியதும் வழக்கமாகவே அவன் நிற்கும் இடத்திலேயே தேவிகாவின் பார்வை விழுந்தது. கடந்த 20 நாட்களிலும் இன்றுதான் அவன் அந்த இடத்திலேயே காணப்படவில்லை. எவ்வளவோ திட்டின பிறகும் அவளை அவன் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தான். இன்றைக்கு அவன் எங்கே போயிருப்பான்? நேற்றும் அவனை அவள் திரும்பி பார்த்தாள். முகம் நன்றாகத்தானே இருந்தது. ஆகியால் ஏதும் சுகவீனமாயிருக்க நியாயமில்லை. எங்காவது அவசரமாக போயிருக்கலாம். அவன் எங்கு போனால்தான் எனக்கென்ன என்று தன்னையே இப்போது கடிந்து கொண்டாள் தேவிகா. அவளை தாண்டி கொண்டு ஒருவன் வேகமாக சைக்கிள் சென்றதை பார்த்தாள் தேவிகா. இதுபோல துளிர்நீல ஷர்ட்டை அடிக்கடி அவன் அணிந்து வந்ததை அவள் கண்டிருக்கிறாள். சைக்கிளில் போனவன் திரும்பி பார்க்காமலேயே வேகமாக போய்க் கொண்டிருந்தான். இவளை அறியாமலேயே மனதினுள் ஏமாற்றம் பெருமூச்சு விட்டது. அவனாயிருந்தால் நிச்சயம் திரும்பி பார்த்திருப்பான் என்று தேவிகாவின் மனம் கூறிற்று. பின்னர் அழுத்தம் கொண்டது. இன்றைக்கு அவளும் துளிர் நீளத்திலேயே சாரி அணிந்திருந்தாள். தங்கச்சி பவளமணி சம்பளம் எடுத்ததும் இதே போல சாரி ஒன்று தனக்கு வாங்கி தரும்படி கேட்டிருந்தாள். அது மட்டுமில்லை, ஒவ்வொரு நாளும் அக்காவிற்கு அவள்தான் தேநீர் கலந்து கொடுப்பவள். அக்காவின் துணிமணிகளை எல்லாம் அலம்பி போடுவது, இஸ்திரியை போட்டு வந்து கொடுப்பது எல்லாம் அவள்தான். முன்பை விட இப்போது குடிசையும் நல்ல துப்புரவாக அவளை கூட்டி பெருக்குகிறாள். முந்தா நாள் காலையில் தேவிகாவுக்கு அருக்காக வந்து காதோடு கிசுகிசுத்தாள் பவளமணி. "அக்கா, எனக்கும் உன்னை போல வேலைக்கு போக விருப்பமா இருக்கிறது. என்ன உனது ஸ்டோர்லயே சேர்த்து விடுகிறாயா?" திகைத்து போய் அவளை பார்த்தாள் தேவிகா. பவளமணி அசிப்பில் அப்படியே தேவிகாதான். நிறம் மட்டும் மங்களாக. வீட்டுக்குள்ளே இருக்க அலுப்பாய் இருக்கிறது. வேலைக்கு போனால் சந்தோஷமா இருக்கலாம். "அக்கா, வேலைக்கு போக தொடங்கினதுக்கு பிறகு நீ எவ்வளவு அழகாகி விட்டாய். உன்னை போல வர நான் ஆசைப்படுறதுல என்ன தவறு இருக்கிறது?" தேவிகா திகைப்பிலிருந்து மீண்டாள். "நீ என்னவோ நினைத்து கொண்டு என்னவோ பேசுகிறாய்." "இல்ல அக்கா, அம்மாவும் இதை உன்னோட பேசும்படி சொன்னவ." நிறுத்திவிட்டு தேவிகாவை பார்த்தபடியே தொடர்ந்தாள் பவளமணி. "அக்கா, நான் அதிகமாக பேசுறேன் என்று நினைக்க வேண்டாம். உண்மையாக சொன்னால் இந்த பக்கத்திலே உள்ள எல்லா பெண்களுமே உன்னை போல இருக்கவே விருப்பப்படுகிறார்கள். உன்னை பற்றி இதனால எங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கிறது தெரியுமா? நீ வேலைக்கு போனதுக்கு பிறகு என்னென்ன பொருட்களை எல்லாம் வாங்கி தீர வேண்டும் என்று அம்மா கணக்கு போட்டு வைத்திருக்கிறாய் என்று உனக்கு தெரியுமா? உன்னோட சேர்ந்து நானும் வேலைக்கு வர தொடங்கினா இன்னும் எவ்வளவு நன்றாக நாங்கள் இருக்கலாம்." சொல்லிக் கொண்டிருக்கிலேயே பவளமணியின் முகத்தில் எல்லையில்லாத பரவசம். "சரி, இத பத்தி பிறகு பேசலாம்" என்று கதையினை அவ்வளவோடு முடித்தாள் தேவிகா. இந்த மாசம் சம்பளத்தை எடுத்ததும் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற பட்டியலை முதன்முறையாக மனதினுள்ளே கொண்டு வந்தாள் தேவிகா. 1020 ரூபாவுக்கு கணக்கு வந்தது. இவள் திகைத்து போனாள். இவ்வளவுக்கும் அவளது மாத சம்பளம் 325 ரூபாய். திடீரென்று கேட்ட சைக்கிள் மணியோசை அவளது யோசனைகளை நிறுத்திற்று. எதிரே சைக்கிளில் அந்த துளிர் நீல ஷர்ட்டுக்காரன் வந்து கொண்டிருந்தான். இவனை அவள் முதற் பார்வையிலேயே அறிமுகமில்லாதவனாக கண்டாள். இவன் ஏதோ அவசரத்திலே விரைந்து அவளை தாண்டி சென்றான். இப்போது மீண்டும் அவனை பற்றிய நினைவு தேவிகாவின் மனதிலே அடியெடுத்து வைத்தது. அவனை பற்றி ஒரு நாள் கமலாவும் அவளிடம் மிகவும் நாசுக்காக கேட்டிருக்கிறாள். "என்ன தேவி, நானும் சில நாளாக கவனித்து பார்த்தேன். யாரோ ஒருவன் நீ வேலை முடிந்து போகிற போது உன்னையே பின்தொடர்ந்து வருகிறான்." தேவிகா மனதினுள்ளே உணர்ச்சிகளை மறைத்து கொண்டு சாதாரணமாக சொன்னாள். "அப்படியோ? நான் கவனிக்கவில்லையே." அந்த பதில் கமலாவை திருப்திப்படுத்தவில்லை. "என்னவோ எனக்கு தெரியாது. இந்த காலத்துல எங்களை லேசாக ஏமாற்றி விடுவார்கள். கவனமாக இருந்து கொள். அவசியம் ஏற்பட்டால் உன்னுடைய செருப்பையே நீ உபயோகித்துக் கொள்ளலாம். அல்லாவிடில் பிறகு வருத்தப்பட வேண்டி வரும்." தேவிகாவுக்கு கமலாவின் வார்த்தைகளில் உள்ள முரட்டுத்தனத்தை கேட்க என்னவோ போலிருந்தது. ஆனால் அப்போது அதை விட்டு எதுவும் சொல்ல தோன்றவில்லை. புன்னகையோடு அவளை பார்த்தாள். "சரி கமலா, இனிமேல் நான் அவனை கவனித்துக் கொள்கிறேன்" என்றாள் தேவிகா. "சும்மா தமாசுக்காகத்தான் கேட்கிறேன். அவன் எப்படி இருப்பான்?" இப்போது கமலா சத்தம் போட்டு சிரித்தாள். "அவனா? அவன் அழகாகத்தான் தோற்றமளிக்கிறான். சினிமா நடிகனை போல. ஆனால் உள்ளுக்குள்ள இப்படியானவர்களெல்லாம் பச்சை அயோக்கியனாகவே இருப்பார்கள்." சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவளை அறியாமலேயே கமலாவின் குரல் உடைந்து தழும்பியதை அவதானித்தாள் தேவிகா.
இருக்கலாம். இவளும் யாரிடமாவது ஏமாற்றம் அடைந்திருக்கலாம், தோல்வி அடைந்திருக்கலாம். நினைவுகளை உடைத்து வெளியேறியவாறு எதேச்சையாக பின்னே திரும்பி பார்த்தாள் தேவிகா. அவளது நெஞ்சு திடீரென அதிர்ந்ததை உணர்ந்தாள். அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்று விட்டாள் அவள். அவன் அவசர அவசரமாக நடந்து வந்து கொண்டிருந்தான். ஆனால் பாவம், நெற்றியில் பெரிய கட்டு போட்டிருந்தது. தேவிகாவுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. தன்னை சூதாரித்துக் கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தாள். நிறைய பேர் இப்போது அவளின் கண்களிலேயே தோன்றினார்கள். ஒவ்வொருவரும் தன்னையும் அவனையும் விஷமத்தனமாக பார்த்து சிரிக்கிறார் போல் அவளுக்கு உணர்ந்ததற்று. குப்பென்று வியர்த்தது. முடிவுக்கு வராமலேயே திடீரென்று ஸ்டோரை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். கவுண்டரில் போய் உட்கார்ந்தவளுக்கு வேலையில் கவனம் வரவில்லை. 18 ரூபாவையும் 23 ரூபாவையும் 31 ரூபாய் என கூட்டினாள். 79 ரூபாவையும் 280 ரூபாவையும் 369 ரூபாய் என கூட்டி ரசீதை எழுதினாள். கேஷியர் தன்னுடைய கவுண்டருக்கு அவளை கூப்பிட்டு கடுமையாக மெதுவான குரலிலேயே திட்டினான். கேஷியர் சிவசம்பு நல்ல மனிதன். சிவசம்பு வராமல் கணேசன் இன்று கேஷியராக இருந்தால் விஷயம் அவ்வளவுதான், வீட்டிற்கு போக வேண்டி வந்திருக்கும். தேவிகா தன்னை சூதாரித்துக் கொண்டு அவன் நிற்பதை பார்க்க முடியா வண்ணம் சிறிது தள்ளியுள்ள கவுண்டர் பக்கமாக நகர்ந்தாள். மாலையில் ஸ்டோரில் இருந்து அவள் புறப்பட்ட போது வேப்பமர பக்கமாக பார்த்தாள். அவன் இன்னொருவனுடன் எதையோ பேசிக்கொண்டு நின்றான். அவனிடமிருந்து கழன்று வர இவன் பைரத பிரியதனம் செய்து கொண்டிருந்தான் என்பதை அவனது அலைந்த கண்கள் தெரிவித்தன. மற்றவன் தாடியும் மீசையுமாய் கண்கள் சிவந்திருந்தான். சத்தம் போட்டு பேசிக் கொண்டிருந்தான். தேவிகா கொஞ்ச தூரம் சென்ற பின்பு திரும்பி பார்த்தாள். இன்னமும் தாடிக்காரன் அவனோடு பேசிக் கொண்டிருந்தான். இப்போது மிகுந்த அந்யோன்யமாக அவனது கையை பற்றியவாறே பேசிக் கொண்டிருந்தான் அத்தாடிக்காரன். இவளுக்கு மனத்தினுள்ளே லேசான எரிச்சல். பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்து கொண்டு வீதியை பார்த்தாள். அவனை காணவில்லை. கீழே நின்ற ஒருவன் தன்னை உற்று பார்த்தபடி நிற்பதை அப்போதுதான் அவள் கண்டாள். தனது உடல் முழுவதிலும் அவனது பார்வை புரள்வதை உணர்ந்தபோது மனம் அருவருப்புற்றாள். உள்ள எரிச்சல் முழுவதையும் ஒன்றாக்கி வெளியே காரி துப்பினாள். பஸ் புறப்பட்டதும் மீண்டும் வீதியை பார்த்தாள். அவனை காணவே இல்லை. தேவிகாவுக்கு எரிச்சல் தாழ முடியாமல் போயிற்று. அவன் அவளோடு இப்போதுதான் முதலாக பேசினான். குரலிலேயே கண்ணியம் தொனித்திட அன்போடு அவளை நோக்கியபடியே தயங்கித்தான் பேச்சைத் தொடங்கினான். மிஸ், ஒரு விஷயம். அவன் தனக்கு பின்னாலேயே வருவதை உணர்ந்தவாறே அவன் குரலை கேட்டதும் உடனேயே திரும்பி பார்த்தாள் தேவிகா. என்ன, இன்றைக்கு உங்களின் கடைப்பக்கம் எல்லா கடைகளும் பூட்டியிருக்கிறார்கள். ஏதோ போலீஸ் நடவடிக்கைக்கு எதிராக கடை அடைப்பான். இன்னமும் நிலைமை சரிவரவில்லை. கல்லெறி, சோடா போத்தல் வீச்செல்லாம் நடந்திருக்குதான். அவள் அவனையே பார்த்து கொண்டு நின்றாள். உங்களுக்கு ஏதும் கஷ்டம் வராமல் இருக்க வேண்டும் என்றுதான் இதை சொல்ல வேண்டும் என்று இங்கேயே உங்களை பார்த்து கொண்டு நிற்கிறேன். தவறாக எடுக்க வேணாம். அவளின் மனதிலேயே பயம் ஊர்ந்தது. சுற்றும் முற்றும் பார்த்தாள். அவளை யாருமே கவனிக்கவில்லை. நானும் இது போலத்தான் ஒரு கலாட்டாவுக்குள்ள அகப்பட்டு தலையிலேயே நல்ல காயம். 3 இழை தையிலை அவிழ்க்க 2 கிழமை ஆகுமா? அவள் தன்னை மறந்து பரபரப்போடு கேட்டாள். 3 இழை தையலா போட்டார்கள்? கேட்ட பின்னர்தான் அவளுக்கு மனதினில் என்னவோ போலிருந்தது. மீண்டும் சுற்றும் முற்றும் பார்த்தாள். பரபரப்பு முகத்திலேயே பரபரத்தது. ரொம்ப தேங்க்ஸ். நான் அடுத்த பஸ்ஸிலேயே வீட்டுக்கு புறப்படுகிறேன். ஏக்கத்துடன் நிற்கின்ற அவனை பார்க்காமல் மீண்டும் பஸ்ஸிலேயே ஏறி உட்கார்ந்து கொண்டாள் தேவிகா. ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள். அவன் இன்னமும் நின்று கொண்டிருந்தான். அவனோடு இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கலாமே என நினைத்து கழுவியிருக்கப்பட்ட தேவிகா முதல் முறையாக அவனை பார்த்து புன்னகை செய்தாள். முதலில் அவன்தான் அவளுக்கு கடிதம் எழுதினான். புஸ்தகம் ஒன்றினுள் வைத்து அந்த கடிதத்தை கொடுத்தான். அந்த புத்தகத்தை அவனிடமிருந்து வாங்கி கொண்ட போது இவளின் கைகளும் உடம்பும் சட்டென அடங்கிற்று. அந்த கடிதத்தை அவள் எத்தனை முறை வாசித்திருப்பாள்? எண்ணிக்கையில் அடங்காது. புத்தகத்தினுள் வைத்து எத்தனை முறை வாசித்திருப்பாள்? வாசிக்க வாசிக்க திகட்டவில்லை அந்த கடிதம். கடிதத்தை மெல்லிய நீல வண்ணத்தாளிலேயே அவன் எழுதியிருந்தான். என் இனிய அன்பே என்று தொடங்கி உங்கள் பதிலை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஆருயிர் கண்ணன் என்று கடிதத்தை முடித்திருந்தான் அவன். அவனைப் போலவே அவனது பெயரும் வசீகரமாக இருந்தது தேவிகாவுக்கு. தனது பெயரையும் அவனது பெயரையும் சேர்த்து மனதினுள்ளே சொல்லி பார்த்தாள். அதுவும் கவர்ச்சியாகவும் இனிமையாகவும் இருந்தது. 5-6 தடவைகள் சொல்லி பார்த்துவிட்டு மனதினுள்ளே சந்தோஷம் பூத்து மலர்ந்திட சிரித்தாள். அடுத்த 2 நாட்களாக அவள் மிகவும் கவனமாக தன்னை அலங்கரித்துக் கொண்டாள். கண்ணாடியின் முன்பு நெடுநேரமாக நின்று பார்த்து விதவிதமாக சிரித்து கொண்டாள். பாயில் கிடந்தவாறு கண்களை மூடிக்கொண்டு அவனை பார்த்தாள். ஓரக்கண்ணால் பார்க்காது நேராகவே நோக்கினாள். மானசீகமாக அவனது கன்னத்தில் தொட்டபோதே தனது உடல் சிரிப்பறை உணர்ந்தாள். என்னக்கா, நித்திரையிலேயே சிரித்து கொண்டிருக்கிறாள் என்று பவளமணி கையிலேயே தொட்டதும் உடனேயே பாயிலிருந்து எழுந்தாள் தேவிகா. மறுநாள் அவன் தேவிகாவுக்கு பக்கத்திலே வந்து எனது லெட்டருக்கு பதில் தரமாட்டீர்களா என்றாள். இவளுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. சுற்றும் முற்றும் பார்த்தாள். அவனை முந்தி நடந்தவாறே ஆட்கள் பார்க்கிறார்கள் நாளைக்கு என்றாள் பதுகுகிற குரலில்.
இப்படி 1 மாதம் போக அவளிடமும் இவனிடமும் 40 கடிதங்கள் சேர்ந்தன. சில வேளை காலையிலும் மாலையிலும் கூட கடிதங்கள் பரிமாற்றமாயின. ஒவ்வொரு நாளும் எத்தனை விதமான சாக்லேட்டுகள்! கடைசி கடிதத்திலேயே தேவிகாவை மிகவும் அன்போடு வேண்டி சினிமா படம் பார்க்க அவன் அழைத்திருந்தான். உங்களோடு தனியாக நிறைய பேச விரும்புகிறேன். ஞாயிற்றுக்கிழமை பகல் காட்சிக்கு கட்டாயம் நீங்கள் என்னோடு வர வேண்டும். பஸ் நிலையத்தில் உங்களை எதிர்பார்த்து காத்திருப்பேன். என் மீது நீங்கள் வைத்துள்ள அன்பை இதன் மூலமே நான் அறிந்து கொள்வேன். ஆசைகளுடன் கண்ணன். தேவிகாவுக்கு மனதினுள் நடுங்கிற்று. கடிதத்தை திரும்பவும் படித்தாள். அவனே இப்போது எதிரே வந்து நின்று கெஞ்சுகிறார் போல உணர்ந்தாள். மீண்டும் அந்த கடிதத்தை படித்துவிட்டு மடித்து பத்திரமாக வைத்தாள். அவனது வார்த்தைகள் நெஞ்சுக்குள் கெஞ்சுகிறார் போல் மீண்டும் ஒலித்தன. பின்பக்கமாய் போனாள். அணில் பிள்ளைகள் அங்கும் இங்குமாய் விளையாடிக் கொண்டிருந்தன. ஒரு அணில் பழம் ஒன்றை குறித்து வாளை ஆட்டிக் கொண்டிருந்தது. தேவிகா அவைகளை பார்த்தவாறே, கண்ணா, கட்டாயம் சினிமாவுக்கு நான் வருகிறேன் என்று மனதினுள்ளே முணுமுணுத்துக் கொண்டாள். தேவிகாவுக்கு அவன் தன்னுடைய வீட்டு முகவரியை கேட்டதும் மிகுந்த சங்கடமாகிவிட்டது. தன்னுடைய குடிசையை, அதன் சுற்றுப்புற அலங்கோலங்களை உடனேயே மனம் நினைத்து கொண்டே அருவருப்பும் வெட்கமும் அடைந்தது. தன்னுடைய வீட்டுக்கு அவன் வந்தால் எப்படி வரவேற்பது, யாரென்று அறிமுகப்படுத்துவது? அது பெரிய சங்கடமாகிவிடும். அவை எல்லாவற்றையும் விட அந்த அயலில் உள்ளவர்கள் வாயிலாளிலே அவளுக்கும் அவனுக்கும் திருமணம் செய்து வைத்துவிட்டுதான் அடுத்த வேலை பார்க்க போவார்கள். என்ன பேச்சு மூச்சையே காணல? கண்ணன் அவளது சிந்தனையை கலைத்தான். இல்லை, ஒன்றுமில்லை. புன்னகையை வருவித்துக் கொண்டே பதில் கூறினாள் தேவிகா. அட்ரஸ் தானே கேட்டீங்க? அதேதான். ஒவ்வொரு நாளுமே சந்திக்கிறோம். பிறகு ஏன் உங்களுக்கு அட்ரஸ்? அவன் அவளை வசீகரமாக பார்த்தான். இல்ல தேவி, நான் உங்க வீட்டு பக்கமாக ஒரு முறை வந்து பார்க்கணும். அதுதான், ப்ளீஸ். தேவிகாவுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. ஏதோ சொல்ல அவள் வாயெடுத்த போது அவளை பேசிவிடாமல் குறுக்கிட்டான் கண்ணன். ஞாயிற்றுக்கிழமை தேவியை பார்க்காமல் இருக்கிற போது பைத்தியமே பிடித்து விடுவது போல் இருக்கிறது. அந்த ஒரு நாளைக்கு மட்டும் உங்க வீட்டு பக்கமா வந்து பார்க்க வேணும் போல இருக்கிறது தேவி. வாஞ்சை பொங்க அவளை பார்த்தான் கண்ணன். தேவிகாவுக்கு நெஞ்சினுள் வாஸ்தியம் தளிமிற்று. ஆர்வத்தோடு அவனையே கண்களின் உள்ளே பார்த்தாள். அதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம். தேவி, என்ன கல் நெஞ்சு உமக்கு? நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மறுக்கிறீர். என்னுடைய என்ன விருப்பத்தை தான். அவன் வார்த்தைகளை தொடராமல் நிறுத்தினான். பின்னர் அவளுடைய சம்மதமான பதிவிற்காக தேவிகாவை உற்று பார்த்தான். என்ன நீங்க? யாராவது கண்டா என்ன நடக்கும் என்று யோசித்து பாருங்க. ஓ, கொஞ்சம் மிகைப்படுத்தலோடு சிரித்தான் அவன். யார் என்ன நினைக்கப் போகிறார்கள்? அதுவும் நாளைக்கு கல்யாணம் ஆகிற போற எங்களை பற்றி. தேவிகாவுக்கு அவனது வார்த்தைகளில் அவ்வளவு ஈடுபாட்டோடு மனம் படியவில்லை. இதற்கு முன்னர் அவன் அவளிடம் எரிந்த வார்த்தைகள் முட்களை அவளது நெஞ்சினில் விழுந்து உறுத்தி கொண்டிருந்தன. என்னுடைய எண்ண விருப்பத்தை தான் என்னுடைய அவனது வார்த்தைகள் திரும்ப திரும்ப தேவிகாவின் மனதிலேயே உறுதி புரண்டு கொண்டிருந்தன. அன்றைக்கு சினிமா தியேட்டரில் நடந்த சம்பவத்தை வெவ்வேறு வார்த்தைகளில் வெவ்வேறு விதங்களில் எத்தனை தரங்கள் இவன் கூறிவிட்டான். அப்படியானால் இதை இன்னமும் இவன் தவறென்று உணரவில்லைதானே? ஐ ஆம் சோ சாரி என்று சொன்னதெல்லாம் ஒப்புக்குத்தானே? பொய்க்குத்தானே? பாசாங்கிற்குத்தானே? தேவிகாவின் நெஞ்சினுள் என்னவோ உடைந்தாற் போல உணர்ந்தாள். மனம் தழும்பிட அவனை பார்த்தாள். என்ன தேவி, மூடவுட் ஆகிட்டீங்க? தலையை அசைத்தவாறே ஒன்றுமில்லை என்றாள் தேவிகா. எனக்குள்ள கஷ்டங்களை நீங்க கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். அவள் நிறுத்திவிட்டு அவனை பார்த்தாள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் வேலையிலே சேர்ந்து இன்னமும் 2 மாதங்கள் கூட ஆகவில்லை. அதற்குள்ளே இப்படியெல்லாம் என்றால் வீட்டிலே என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? அதைவிட எனக்கென்றும் கொஞ்சம் கடமைகள் உண்டல்லவா? என்ன சொன்ன உடனேயே உங்களுக்கு முகம் இப்படி சுருங்கி போச்சு? அவன் வலிந்து புன்னகை செய்தான். தேவி, அப்படி ஒன்றுமில்லை. உமக்கு இஷ்டமில்லை என்றால் விட்டுவிடுகிறேன். நீ அட்ரஸ் தர வேணாம். ஏன் அதை நல்லா சிரித்து கொண்டு சொல்ல வேண்டியதுதானே என்று தேவிகா சிரித்தவாறே அவனை பார்த்து கூறினாள். கண்கள் அவன் சொன்னதை பற்றி அக்கறைப்படாமல் எதையோ யோசித்துக் கொண்டிருந்தான். பாயில் படுத்திருந்தபடியே அவன் சொன்ன வார்த்தைகளை பற்றி திரும்ப திரும்ப யோசித்துக் கொண்டிருந்தாள் தேவிகா. அவனை பற்றி யோசிக்கின்ற போது இப்போது மனதினுள் லேசானதோர் அவநம்பிக்கை முளைக்கொண்டு எழுவதனை அவள் உணர்ந்து கொண்டாள். சினிமா தியேட்டருக்குள் இருவருமே ஒருவருக்கொருவர் தெரியாதவர் போல தலையை குனிந்தவாறே ஒருவர் பின் ஒருவர் சென்று அருக்கருவாய் உட்கார்ந்து கொண்டனர். தலையை சாய்த்து அவளையே பார்த்து கொண்டிருந்த கண்ணனை பார்த்து முணுமுணுத்தாள் தேவிகா. இப்படி பார்த்து கொண்டிருக்காதீங்க. என்ன அப்படி இதுவரையும் இல்லாத பார்வை? நிறைய கதைக்க வேண்டும் என்றுதானே கூட்டிட்டு வந்தீங்க? அவன் பதிலே சொல்லாமல் மெல்லிய புன்வருவலோடு அவளையே பார்த்து கொண்டிருந்தான். நான் சொன்னதொன்றும் உங்களுக்கு காதல விழவில்லையா? அவன் அப்படியே பார்த்தவாறு பதில் சொன்னான். கோபம் வருகிற போது கூட. தேவிகா, நீர் அழகாக, நல்ல அழகாக இருக்கிற. ஸ்வீட் லிப்ஸ். இப்போது தேவிகாவுக்கு முகம் சிவந்தது.
எரிச்சலோடு அவனை பார்த்தாள். அவன் பார்வையை திருப்பிக் கொண்டபோது விளக்குகள் அணைந்து சினிமா தொடங்கிற்று. காதல் கதை. கதாநாயகன் நாயகியை பாட்டு பாடியபடியே பூந்தோட்டத்தினுள் விட்டு துரத்தி கொண்டிருந்தான். தேவி! அவன் குரல் தேவிகாவின் அருகே தளதளத்தது. தேவி! அவன் தன் அருகே அவனது மூச்சுக்காற்றை உணர்ந்ததும் சங்கடத்துடன் கழுத்தை அசைத்தாள். என்ன நீங்க? அவளது கையை திடீரென அவனது விரல்கள் தகைப்போடு தொட்டதும் இவள் மூளையினுள் எரிச்சல் அவிழ்ந்தது. கையை விலக்கிக் கொண்ட போது பின்னால் இருந்து குளுக் என்ற பெண் சிரிப்பு மெல்ல எழுந்து கரைந்தது. இவளுக்கு உடலெல்லாம் கூசிற்று. கண்ணனின் பெருமூச்சு இவளின் மனதை ஏதோ செய்தது. பிறகு அவளால் படம் பார்க்க முடியவில்லை. தனக்கு அருகே திரும்பினாள். இருளிற்கு பார்வை பழகியதும் அவனும் தன்னை பார்த்து கொண்டிருப்பதை அறிந்தவளாய் மீண்டும் படத்தை பார்த்தாள். கதாநாயகியை வில்லன் துகிலறிய தொடங்கியிருந்தான். அதை பார்க்க அருவருப்புற்ற போது இடைவேளை வந்து விளக்குகள் எரிந்தன. வெளிச்சத்தில் பின்னே திரும்பி பார்க்கவோ கண்ணனை நோக்கிடவோ இவளுக்கு சங்கடமாக இருந்தது. சில கணங்கள் தனது கால்களை பார்த்து கொண்டிருந்துவிட்டு தன்னை சூதாரித்துக் கொண்டு கண்ணனை பார்த்தாள். எதையாவது பேசலாம் தானே? அவளை வெறுப்பாக பார்த்தான் கண்ணன். என்ன கோபமா? இதற்காகத்தான் சினிமாவுக்கு கூட்டிக் கொண்டு வந்தீர்களா? அவன் மௌனமாகவே உட்கார்ந்திருந்தான். முகம் வாடி இருந்தது. அவனை பார்க்க தேவிகாவுக்கு இரக்கமாய் இருந்தது. மெதுவாக அவனது கையை தொட்டாள். அப்போதும் பேசாமல் இருந்தான். பின்னர் அவனது கையில் மெல்ல கிள்ளினாள் தேவிகா. என்ன பேச மாட்டீங்களா? மெதுவாக விளக்குகள் அணைய மீண்டும் படம் தொடங்கிற்று. அவனிடமிருந்து பேச்சு குரலே இல்லை. மனதிற்குள் சிரித்துக் கொண்டே அவன் கையிலே இறுக்கி கிள்ளினாள் தேவிகா. என்ன வேணும் உங்களுக்கு? அவ்வளவுதான். தன் தோளிலேயே படர்ந்த அவனது ஒரு கையை அவள் மெதுவாக தட்டிவிட்ட போது மறுக்கை முரட்டுத்தனமாக அவளது கழுத்தடியை தொட்டது. பின்னர் உடனே இவளின் குரல் கோபத்தோடு உலுக்கிற்று அவனை. கைகளை எடுங்க, அல்லாவிட்டால் இங்கிருந்து போய்விடுவேன். எடுங்க கைய. அவன் அதிர்ந்து போய்விட்டான். படம் முடிந்த பின் அவனை பார்க்க முடியாமல் இருந்தது தேவிகாவுக்கு. தலை வெடித்து கொண்டிருந்தது. எரிச்சல் மனதிலும் முகத்திலும். சாரி, ஐ ஆம் சோ சாரி. அவளது பார்வை அவனை வார்த்தைகளை விழுங்க வைத்தன. மௌனமானான். வெயில் இவளின் கன்னத்தில் சூறிட்டது. மறுநாள் அவனோடு அவள் எதுவுமே பேசவில்லை. அதற்கு மறுநாள் அவன் கொடுத்த புஸ்தகத்தை வாங்கினாள். 7 பக்கத்தில் கடிதம் எழுதியிருந்தான். 72 முறை அன்பே, நீ என்னை மன்னித்தேன் என்று சொன்னால்தான் நான் நிம்மதி அடைவேன் என்று அக்கடிதத்திலே எழுதி அடிகோடு இழுத்திருந்தான். கவுண்டரில் இருந்து வெளியே பார்த்தாள். அவன் நின்றிருந்தான். அவனை பார்க்க தேவிகாவுக்கு இரக்கமாயிருந்தது. அவனோடு தான் முரட்டுத்தனமாக நடந்து விட்டேனோ என்று கூட வருந்தினாள். மாலையில் அவனை மன்னித்தாள். தனது மனத்தில் இருந்த அந்த சம்பவத்தை உரித்தெடுக்க முயன்றாள். ஆனால் அவன் மறுபடியும் மறுபடியும் அதை நினைவிட்டுக் கொண்டேதான் இருக்கின்றான். அவனை நினைத்து கொண்டே கண்ணயர்ந்து போனாள் தேவிகா. மீண்டும் அவளை அவன் சினிமாவுக்கு வரும்படி அழைத்தான். அவள் உடனேயே பதில் சொல்லாமல் தட்டி கழித்தாள். நான் கேட்கிற எல்லாவற்றையும் ஏன் தான் நீ மறுக்கிறீரோ தெரியவில்லை. ஏன் இப்படி? என்னவோ எனக்கு சினிமாவுக்கு போகவே பிடிக்கவில்லை. சின்ன வயசிலிருந்து அப்படிதான். வேறையொரு காரணமும் இல்லை. நீங்கள் வீணாக ஒன்றுக்குள்ள இன்னும் ஒன்றை தொடர்புபடுத்தி குழப்பாதீங்க. என்னுடைய விருப்பத்திற்காக ஒரே ஒரு முறை சினிமாவுக்கு வரக்கூடாதோ? அவன் குரல் அவளது கால்களில் மண்டியிட்டது. இறங்கினாள். பின்னர் புன்னுருவல் செய்தாள். என்ன படம்? ஹேமாவின் காதலர்கள். என்ன? குரலிலும் கண்களிலும் அதிசயம் மலர்ந்திட கேட்டாள் அவள். ஹேமாவின் காதலர்களா? ஹேமா காதலர்கள் ஒரு மாதிரியான படமோ? இல்ல, அப்படியான படம் இருக்காது. தியேட்டரில் கூட்டமே இல்லை. யாருமே காணாமல் இருந்து பார்க்கலாம். நிறையவே பேசலாம். பேசலாம். விஷமமாக சிரித்தாள் தேவிகா. பின்பு அதே விஷம குரலில் தொடர்ந்தாள். ஒரு நிபந்தனையோடு தான் வருவேன். பிராமிஸ் செய்ய வேண்டும். என்ன? 2 கைகளையும் இறுக்கி கட்டி கொண்டிருக்க வேண்டும். படம் முடியும் வரை. முடியுமா? முடியும். என்ன நிபந்தனை? திரும்பி சொல்லுங்க. அவனும் விஷமமாக சிரித்தான். 2 கைகளையும் இறுக்கி கட்டி கொண்டிருக்க வேண்டும். அவ்வளவேதான். பேச்சு மாறக்கூடாது. ஹேமா கீழ் நடுத்தர வர்க்க பெண். அம்மா டிராபிக் கான்ஸ்டபிளான அண்ணன், மனைவி வீணியோடு வாழ்கின்ற தங்கை, எதற்கும் அடிவாங்க உள்ள கண்ணாடி அணிந்த தம்பி, குடிகார அப்பா. ஹேமா கஷ்டப்பட்டு வேலை தேடிக் கொள்கிறாள். அலுவலகத்திலேயே வேலை செய்கிற தடிபயல் ஒருத்தன் இவளை துரத்து என்று துரத்துகிறான். அவளை புகழ்கிறான். நம்பிக்கை கொடுக்கிறான். கடைசியில் அவள் அண்ணனின் எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் வீட்டை விட்டு ஓடி வந்து அவனோடு வாழ்க்கையை தொடங்குகிறாள். திருமணமானதும் அவளை வேலையிலிருந்து நிறுத்தி விடுகிறான் அவன். இவளுக்குரிய சுதந்திரங்களை பறித்தெடுக்கிறான். குடித்துவிட்டு வந்து திட்டுகிறான். இவளுக்கு ஆறுதல் கூறுகிற தொழிற்சங்கவாதியான நண்பரோடு சேர்த்து பேசுகிறான். இவளோடு வேலை செய்த இன்னொருவன், இவள் மேல் மனதினுள் ஆசைப்பட்டு கொண்டிருந்தவன், மீண்டும் இவளோடு தொடர்பு கொள்ள விரும்புகிறான். தொழிற்சங்கவாதியிடம் இவள் தனது கஷ்டங்களை கூறிய போது கிராமத்திற்கு போய் ஏழையின் நல்வாழ்விற்கு பணியாற்றி இவளை அழைக்கிறான். ஒரு நாள் இரவு கணவனால் சந்தேகப்பட்டு முரட்டுத்தனமாக தாக்கப்பட்ட அவள் வீட்டிலிருந்து தப்பியோடி
தொழிற்சங்கவாதியின் அறைக்குள் அடைக்கலமாகிறாள். இரவு தொழிற்சங்கவாதி சிலரால் கொலை செய்யப்பட்டதாய் செய்தி வருகிறது. அவளை பற்றிய சந்தேகத்தை மாற்றிக்கொண்டு கணவன் தன்னோடு வாழ அழைக்கிறான். இவள் மறுக்கிறாள். மனதுக்குள் ஆசைப்பட்டு கொண்டிருந்த இன்னொருவன் மிக சாதாரண தொழிற்சங்கவாதிக்கும் இவளுக்கும் தொடர்பு இருந்ததா இல்லையா என்பதை அறிந்து கொண்டு அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறான். இவள் குமுறி குமுறி அழுகிறாள். ஆண் மேலாதிக்க சுபாவங்களை வெறுத்து அங்கிருந்து வெளியேறி கிராமத்திற்கு புறப்படுகின்றாள். ஹேமாவிற்காக பலமுறை அவளை அறியாமலேயே தேவிகா கண்களை துடைத்துக் கொண்டாள். தன்னை ஹேமாவில் கண்டு கொண்டாள் அவள். இப்போதுதான் காதலை பற்றிய சந்தேகங்களை அவளின் மனத்தாங்கலிலே அரும்பத் தொடங்கின. வெறும் உடற்பசியை தீர்த்து கொள்வதற்கு தானா பெரும்பாலான ஆண்கள் பெண்களை துரத்தி கொண்டு திரிகிறார்கள்? அது அது ஒன்றுக்காகத்தானா காதல் என்ற போர்வை இவர்கள் போர்த்தி கொள்கிறார்கள்? சி! படத்தில் இவள் ஒன்று போயிருந்த போது தன்னுடைய காலை அவனது கால் தொட்டவுடன் இவள் அருவருப்போடு 2-3 முறை தனது கால்களை தள்ளி வைத்து ஒதுக்கியிருந்தாள். லூசு படம். நல்லதாக ஒரு பாட்டு கூட இல்லை. அரு அரு என்று அறுத்து விட்டார்கள். தேவி இல்லாவிட்டால் நான் முதல் சீனிலேயே எழுந்து போயிருப்பேன் என்றான் வெறுப்போடு கண்ணன். தேவிகா பதில் சொல்லவில்லை. என்ன தேவி, பேச்சையே காணவில்லை? நான் தான் கைகளை கட்டி கொண்டிருந்தேனே, அது எவ்வளவு சங்கடமான வேலை தெரியுமோ? தேவிகா மௌனமாக அவனை பார்த்தாள். என்ன, எதையாவது பேச வேண்டியதானே? எனக்கு படம் நல்லாவே பிடித்திருக்கிறது சொல்லிவிட்டு அவனை பார்த்தாள் தேவிகா. ஹேமாவைப் போல ஒரு நிலைமை நிச்சயமாக இன்னொரு பெண்ணுக்கு வரக்கூடாது. ஹேமாவின் காதலர்களை பற்றி கமலாவிடம் சொன்னபோது அவள் கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்தாள். கவலை முகத்திலேயே படர அவளை பார்த்தாள் கமலா. விரக்தியோடு சிரித்தாள். நீ திருமணமான ஹேமக்களை பற்றி கவலைப்படுகிறாய். ஆனால் திருமணம் ஆகாமலேயே துயரப்படுகிற ஹேமாக்களை நீ அறிய மாட்டாய். என்ன கமலா, புரியும்படி சொல்ல. படத்திலேயே அவன் ஹேமாவை திருமணம் செய்து கொண்டு கொடுமைப்படுத்தினான். ஆனால் காதலித்து விட்டு திருமணம் செய்யாமல் ஏமாற்றப்பட்டு எத்தனை ஹேமாக்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் தெரியுமா? தேவிகா மௌனமாயிருந்தாள். தேவி, உனக்கு நான் சொல்வது அதிர்ச்சியம், சில வேளை என் மீது வெறுப்பையும் தரக்கூடும். அதனால என்ன, நானும் அப்படி ஒரு ஹேமாதான். திகைத்து போன தேவிகாவின் கையை வாஞ்சியோடு பற்றி கொண்டாள் கமலா. அதெல்லாம் முடிந்து போன கதை. அதனாலதான் நான் அடிக்கடி உம்மை எச்சரிக்கை செய்து கொண்டிருப்பேன். தேவிகாவின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. அன்று மாலை அவனை பார்த்தபோது தேவிகாவுக்கு நெஞ்சி கனத்தது. இயல்பாக சிரிக்க முடியவில்லை. அவன் அவளின் அருக வந்தான். புன்னகையோடு அவளை பார்த்தான். தேவிக்கு 2 செய்திகள் நான் சொல்லப் போகிறேன். அவை ஆச்சரியமான செய்திகள். தேவிகா லேசாக புன்னகை செய்தாள். எனக்கு அப்பா ஒரு ஸ்கூட்டர் வாங்கி தந்திருக்கிறார். சொல்லிக்கொண்டே அவளை பார்த்தான் கண்ணன். மற்றது, வருகிற ஞாயிற்றுக்கிழமை தேவியை நானும் இதே ஸ்கூட்டர்ல மகாபலிபுரம் போகிறோம். என்ன, அதிர்ந்து போய் நின்றாள் தேவிகா. என்ன சொன்னீங்க? அவளது அதிர்வில் இவன் திடுக்கிட்டு போனதும் மறு நிமிஷமே அவன் சூதாரித்து கொண்டான். மகாபலிபுரத்துக்கு இருவரும் போகலாம் என்றேன். இதில் என்ன தப்பு? எல்லா இளசுகளும் இப்படிதான் செய்கிறார்கள். வெடுக்கென்று பதில் சொன்னாள் தேவிகா. நான் ஒன்றும் அப்படியான பெண்ணில்லை. அவனது முகம் சுருங்கிற்று. அழுந்திய கோபம் தொனிக்கின்ற குரலினிலே அவளை பார்த்து, நன்றாக யோசித்து எனக்கு நாளைக்கு பதில சொல்ல வேணும் என்று கூறிவிட்டு விடுவிடு என்று அவளை பாராமலேயே திரும்பி நடந்தான். அவன் அப்படி நடந்து கொள்வான் என்று தேவிகா எதிர்பார்த்திருக்கவில்லை. திரும்பி பார்த்தாள். அவன் வேகமாக நடந்து போய் கொண்டிருந்தான். 2 நாட்களாய் மகாபலிபுரம் போவதை பற்றி அவளிடம் அவன் கேட்டான். வற்புறுத்தலோடு கேட்டான். திரும்ப திரும்ப கேட்டான். இப்போதைக்கு வேண்டாம், இன்னொரு நாளைக்கு. அவள் சொன்னதுதான் தாமதம். அவன் கோபம் சீறி அங்கிருந்து திரும்ப போய்விட்டான். மறுநாள் ஒரு கடிதத்தை அவளிடம் கொடுத்துவிட்டு உடனேயே அங்கிருந்து போய்விட்டான் கண்ணன். பஸ்ஸிலிருந்து இறங்கியவள் பழக்கதோஷம் காரணமாக அயலெல்லாம் பார்வையால் தடவினாள். அவன் இல்லை. அவன் இனி வரமாட்டான் என்று தெரிந்திருந்தும் திரும்பி பார்த்தமைக்காக தன்னைத்தானே கடிந்து கொண்டாள். மனதில் இருந்த கவலையை உதறி தள்ளியவாறு அமைதியாக நடந்து கொண்டிருந்தாள். அவன் தந்த கடிதம் மீண்டும் நினைவிலே வந்து தொற்றிக்கொண்டது. தேவி, எனது உணர்ச்சிகளை கொஞ்சமும் முன்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. என்னை புண்படுத்துகிறாய். உனது வீட்டு பக்கம் உனக்கு தெரியாமலேயே நான் வந்திருக்கிறேன். நீ குடிசையில் இருந்தாலும் உன்னை கோபுரத்தில் வைக்க நினைத்தேன். நீ அதற்கு அருகதையற்றவள். நான் உன்னை மறுப்பதற்கு முடிவு செய்து விட்டேன். மறந்தும் விட்டேன். இனிமேல் உனக்கு பின்னாலே நான் எக்காரணம் கொண்டும் வரமாட்டேன். இது உறுதி. உன்னை மறந்துவிட்ட கண்ணன். அந்த கடிதத்தை இப்போதும் கைப்பையினுள் வைத்திருப்பது நினைவிற்கு வந்தது. எடுத்தாள். சுக்கல் சுக்கலாக கிழித்தாள். நடு வீதியிலேயே அதை வீசி எறிந்தவாறு நடந்தாள் தேவிகா. அவளுக்கு ஓவென்று அழவேண்டும் போல தோணிற்று. தன்னை சமாளித்துக் கொண்டாள். கமலாவை நினைத்தாள். கமலாவோடு பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நினைவிலே வந்தன. யோசிக்க வைத்தன. வாழ்க்கையில் எத்தனை ஏமாற்றங்கள் வந்து போகின்றன. அதுபோலத்தான் இதுவும் ஒன்று. இதற்காக அழுவதே தனக்கு அவமானம் என்ற எண்ணம் மனதிலே அரும்பிற்று. லேசான சந்தோஷமும் உண்டாயிற்று. முழுமையாகவே இவனிடம் ஏமாந்திருந்தால் அந்த நினைவே இவளுக்கு புதியதானதொரு தெம்பினையும் கொடுத்தது. நிம்மதியாகவே பெருமூச்சு விட்டு கொண்டாள்.
பின்னால் மணி சத்தம் கேட்டது. திரும்பினாள். சைக்கிளில் ஒருவன் வந்து கொண்டிருந்தான். இவள் திரும்பியதும் சொல்லி வைத்தாற் போல சிரித்தான். தேவிகாவுக்கு எரிச்சல் தாழ முடியவில்லை. அவனுக்கு எதிரிலேயே காரி துப்பினாள். அவனுக்கு கேட்கின்ற குரலிலேயே பொம்பள பொறுக்கிக என்று கூறியவாறு மீண்டும் காரி துப்பினாள். இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.